ஹை வணக்கம். நான் உங்கள் நண்பன் குணா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா டெட்டு அண்டு 10th ஸ்டூடெண்ட்ஸ் 9th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அட் ஆங்கிள் பி 90 டிகிரி அண்டு சி அப்படின்ற வெர்டிசஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டாவை நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்போவுமே டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய சைடு மட்டும்தான் ஆப்போசிட் சைடாக இருக்கும். அண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளில் எது லாங்கஸ்ட்டு சைடாக இருக்கோ அந்த சைடு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹைப்போட்டானியஸாக இருக்கும். அண்ட் ரிமைனிங் ஒன் சைட் அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் இந்த ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்குங்க. ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா அண்டு டான் தீட்டா. ஸோ இதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொசிக்கன் அண்ட் சீக்கன், காஸ் தீட்டா. ஸோ இதெல்லாமே ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸோட சைட்ஸ் எது வருன்றத பார்க்கலாம். ஓகே, லிசன். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சைன் தீட்டா. ஓகே, ப்ளீஸ் வெயிட். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த சைனோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸில் ஒன்று. இந்த சைனோட சைட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டானியஸாக இருக்கும். அண்டு எப்போவுமே சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் பார்த்திங்கன்னா 1 டிவைட் பை கொசிக்கன் தீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1 டிவைட் பை கொசிக்கன் தீட்டாவோட சைட்ஸ் எதுன்றதை பார்ப்போம். ஓகே, ப்ளீஸ் வெயிட். ஓகே, now please wait. ஓகே, ஸோ இப்போது இந்த சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் தீட்டா. ஸோ கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, அப்படியே ஹைப்போட்டானியஸ் மேலே போகும், ஆப்போசிட் கீழே வந்துடும். ஸோ ஹைப்போட்டானியஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைட். ஓகே, இப்போது நம்ம 2 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்த்தாச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 4 என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, லிசன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ சைனுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த சைடை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டானியஸ். ஸோ அதுவே காஸ் தீட்டாவுக்கு பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டானியஸ். அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டானியஸாக இருக்கும். ஸோ அண்ட் காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் பார்த்திங்கன்னா 1 டிவைடட் பை சீக்கண்ட். ஸோ சீக்கண்டோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ, சீக்கண்டோட சைட்ஸ் எது வரும்னு பார்த்திங்கன்னா secant theta is equal to hypotenuse divided by adjacent. ஸோ இது பார்த்திங்கன்னா secant thetaவோட சைட்ஸ் ஹைப்போட்டனியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். அதுவே காசுன்னு பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனியஸ், அப்படியே தலைகீழாக வருங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் 2 தான்.
ஸோ அந்த ரெண்டும் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். லிசன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா tan theta. ஸோ tan theta is equal to opposite divided by adjacent. ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். tan thetaவோட சைட் ட்ரிக்னமெட்ரிக் ரேஷியோ tan thetaவோட சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டேனோட ரெசிப்ரோக்கல்னு பார்த்திங்கன்னா அது cot theta. ஸோ இந்த cot theta ஓட சைட், ஸோ cot theta is equal to adjacent divided by opposite. இவ்வளோதாங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுனாவே இங்கே ட்ரிக்னாமெட்ரியில் வரக்கூடிய சம்ஸ் அவங்களால் போட முடியும். இது கண்டிப்பாக 10th ஸ்டூடெண்ட்டுக்கும் 9th ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. ஸோ ரீசெண்டாக பேப்பர் 1 டெட்டு, ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு எக்ஸாம் இல்லாமல் செகண்ட் எக்ஸாம், ஸோ அதாவது போஸ்டிங்குரிய எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியை படிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப சிம்பிளான சாப்டர். நீங்கள் இந்த பேசிக் தெரிஞ்சதுனாவே உங்களுக்கு போதுமானது. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.